அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைத்துள்ளது. அதாவது விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக விவசாய கடன் முழு தள்ளுபடி என்று அறிவித்து உள்ளார். ஆனால் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிடவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக விவசாயிகளின் நலனை மையமாக கொண்ட பல முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்து இருந்தார். இதில் மிக முக்கியமானது 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் மொத்த கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது என்று கூறியதாகும். இந்த வாக்குறுதி தமிழ்நாட்டின் விவசாய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. இதனாலேயே விவசாய மக்களின் வாக்குகள் மொத்தமும் தாவேக பக்கம் விழுந்துவிட்டது. ஆனால் இந்த வாக்குறுதியை எப்படி விஜய் தலைமையிலான அரசு நிறைவேற்றும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. அதாவது நகைக்கடன் தள்ளுபடிதான் பெரும்பாலும் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் உஷாராக பயிர்க்கடன் தள்ளுபடி என்று விஜய் அவர்கள் அறிவித்து இருக்கிறார். அதாவது விஜய் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் கொண்ட விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும். இந்த தள்ளுபடி ஆய்வு செய்த பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவித்து இருந்தார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது சிறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார நிவாரணம் ஆகும். விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நெல் குவிட்டலுக்கு ரூபாய் 3500 மற்றும் கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4500 குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்றும் விஜய் வாக்குறுதியாக பொதுமக்களுக்கு கொடுத்துள்ளார். மேலும் 2 ஏக்கர் வரை நிலம் கொண்ட விவசாயிகள் மற்றும் நிலமற்ற குடும்பங்களின் குழந்தைகளின் உயர்கல்வி செலவுகள் அரசால் முழுமையாக ஏற்கப்படும் என்றும் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார். இந்த திட்டங்கள் விவசாய குடும்பங்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உதவியாக அமையும் என்று கூறப்படுகிறது. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மட்டும் ரூபாய் 3 லட்சம் கோடி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டு உள்ளது. 2023 ஆண்டு அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் விவசாய கடன் தொகை இந்தியாவிலேயே அதிகமாக ரூபாய் 3.47 லட்சம் கோடி அளவில் நிலுவையில் உள்ளது. இதில் வணிக வங்கிகளிடமிருந்து மட்டும் ரூபாய் 3.15 லட்சம் கோடி பாக்கி உள்ளதாம். தமிழ்நாட்டில் அரசு ஏற்கனவே ரூபாய் 9.55 லட்சம் கோடி கடனில் இருப்பதுடன் டான்செட்கோ நஷ்டம் ரூபாய் 1.62 லட்சம் கோடியாக உள்ளது. இந்த நிலையில் ரூபாய் 3 லட்சம் கோடி கூடுதல் நிதியை எப்படி ஒதுக்கப் போகிறார் என்பது மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக சொன்னதை செய்ததா என்று கேள்வி எழுப்பிதான் பெரிய அளவிலான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார். இதனால் தான் மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்று பலமுறை சத்தியம் செய்தார். இந்த வாக்குறுதிகளை நம்பிதான் தாவேக தொண்டர்களும் மக்கள் மத்தியில் வாக்கு கேட்டனர். இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மக்களை ஆசை காட்டி ஏமாற்றினார் என்று பேச்சு எழலாம். எனவே இந்த வாக்குறுதிகளை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார் என்பதே அவரது அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். விஜயின் இந்த வாக்குறுதிகள் விவசாய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலையை கருத்தில் கொண்டால் இவற்றை நிறைவேற்றுவது எளிதான காரியம் அல்ல. மக்கள் நலனுக்காக இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படும் என்பதை அடுத்த சில மாதங்களில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நகைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.